100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய மீனம் ராசிக்கார நண்பர்களே, இந்த மார்ச் மாதம் 2024 உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது, என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றதா, ஆண்டவர் அள்ளி தரப்போகின்றாரா, என்ன மாதிரியான ஒரு நிலை குடும்பத்திற்கு இருக்க போகின்றது, தொழில் எப்படி இருக்க போகின்றது, பொருளாதார நிலை எப்படி இருக்க போகின்றது, திருமண வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது, புத்திர பாக்கியம் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்றது, அதாவது எப்போது கிடைக்கும் அப்படின்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு பதில் கிடைக்கப் போகின்றது. அதையும் தாண்டி பண வரவு எப்படி இருக்க போகின்றது, அதிர்ஷ்டம் முன்னேற்றம் எல்லாமே சேர்ந்து வரப்போகின்றதா இந்த மாதத்தில் என்று தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவான விளக்கத்தை சிறப்பான ஒரு பதிலை தரப்போகின்றது. கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க, ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையும் அன்பால் கட்டி போடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களே, மன தைரியத்தோடு இந்த மாதம் நீங்கள் எதிலும் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பண வரவு அதிகமாக இருக்க போகின்றது. 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை முழுமையாக பார்க்கிறார். பணியிடத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்க போகின்றது. கடின உழைப்பை நம்பி நீங்கள் எதையும் செய்வீர்கள். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமும் இதன் மூலமாக நிச்சயம் கிடைக்கப் போகின்றது. ஏற்ற தாழ்வுகள் குடும்பத்தில் இருக்க போகின்றது. அனாவசியமாக பேசி குடும்பத்தில் பிரச்சனையை வளர்க்காதீர்கள். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் கல்வியில் சில இடையூறுகளை மாணவர்கள் சந்திக்க நேரிடும். கவனமாக இருங்க. குரு மாதம் முழுவதும் உங்களுடைய 2வது வீட்டில் தங்கி குடும்பத்தில் சில பரஸ்பர அன்பை விளைவிப்பார். அதாவது அன்பு சிறப்பாக இருக்க போகின்றது குடும்ப உறுப்பினர்களிடையே. மாத தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டையும் சனி 12ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும். நீங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவார்கள். இது உங்களுடைய திருமண உறவில் ஒரு சிறப்பாக செயல்பட உதவும். உங்களுடைய காதல் உறவும் சிறப்பாக இருக்கின்றது. காதல் திருமணத்தில் கைகூட போகின்றது. மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் மனைவியுடனான உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகும். இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். விட்டு கொடுத்து போங்க, ஓரளவுக்கு எல்லாமே சரியாகிடும். உங்களுடைய 12ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் பெயர்ச்சிப்பதால் முதல் வீட்டில் ராகு பகவானும் பெயர்ச்சிக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் நுழைந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். கண், மூக்கு, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு மிக பெரும் தொந்தரவை தரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய மனதில் மிக பெரும் அளவில் தன்னம்பிக்கை பிறக்கப் போகின்றது. செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிக்கப் போகின்றது. புதிய பயணங்களின் மூலமாக அனுபவமும் புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகப் போகின்றது. மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கப் போகின்றது. பணிபுரியும் இடத்துல அவசொற்கள் ஏற்பட்டு நீங்க போகின்றது. இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் கைகூட போகின்றது. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கப் போகின்றது. திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னா பொறுமையோடு தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆதரவானவர்களின் சுய ரூபத்தினை புரிந்து கொள்வீங்க. அதாவது கூடவே இருந்து கொண்டு இத்தனை காலமாக நல்லது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினச்சி கொண்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றத இந்த மாதம் நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்வீங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களும் தடைகளுக்கு பின்பே எதிர்பார்த்தது நிறைவேறும். கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்க போகின்றது. புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கப் போகின்றது.
சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரப்போகின்றது. அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும், நேரடியாக கிடைக்காது. நேரடியாக கிடைக்க சிலர் விடமாட்டாங்க. நீண்ட தூர பயணங்களால் நன்மை ஏற்பட போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக போகுது. தர்ம காரியங்களை செய்ய போகிறீங்க. பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலமாக மனதளவில் பக்குவம் ஏற்பட போகுது. மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேற போகுது. மனதளவில் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்க போகின்றது. சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாக போகின்றது. குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையப் போகின்றது. புதிய விஷயங்களை கற்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதற்கான சூழ்நிலைகளும் அமையப் போகின்றது. எதிலும் கடினமாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுடைய செயல்பாட்டுக்கு நல்லது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளை மறைமுகமாக கிடைக்க பெறுவீங்க. அதாவது நண்பர்கள்கிட்டேருந்து உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். உபரி வருமானத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு நிலை இருக்கும். சேமிப்பில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. வரவுக்காக முதலீடுகளை தவறவிட வேண்டாம். நீண்டகால வைப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கப் போகின்றது. பங்கு சந்தை நிலவரங்களை அறிந்து விவேகத்தோடு செயல்படுங்க. நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னுட்டு யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பொறுமையோடு நடந்து கொள்ளுங்க. பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் கைகூட போகின்றது. குடும்பத்தில் புதிய உறவுகள் மலரப்போகின்றது. உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி போவாங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். நன்கு அறிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எதிலும் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுங்க. இன்னல்களை எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாக போகின்றது. புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ போகிறீங்க. சுபகாரியங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க. திட்டமிட்ட பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் தாமதங்கள் குறைய போகுது. செய்யாத செயல்களுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டி நிச்சயம் வரலாம். சுபகாரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுக்கே சிலர் ஆபத்தாக முடிவாங்க. அதாவது உங்களுடைய சில பேச்சுக்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அதை வைத்தே இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எதிராக தூண்டி விடுவாங்க. ஆகையால் சற்று எச்சரிக்கையோடு இருங்க. பலதரப்பட்ட மக்களின் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்களில் விவேகத்துடன் செயல்படுவீங்க. மற்றவர்களின் மீது பொறாமையின்றி இருக்கணும். முதல்ல அரசியல், மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. முன்னேற்றமான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. உயர்கல்வியில் இருந்து வந்த சோர்வு நீங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறைய போகின்றது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறப்போகுது. சோம்பலின்றி அனைத்து பணிகளையும் செய்து முடிங்க. பதவி உயர்வு உங்களுக்காக காத்திருக்கின்றது. தோற்ற பொலிவு உண்டாக போகின்றது. பணியில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட போகின்றது. கடன் நிமித்தமான இன்னல்கள் குறைய போகின்றது. வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் ஏற்பட போகின்றது. மேல் அதிகாரிகளிடம் பாரபட்சம் ஏற்பட போகின்றது. பாரபட்சம் காட்டுவீங்க. அதனால் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீங்க. கீழ்நிலை பணியாளர்களிடம் கொஞ்சம் மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள். இல்லைனா அவங்கக்கிட்ட இருந்து எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழில்துறையில், அதாவது வியாபாரிகளுக்கு தொழில்துறையில் நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கின்றது. நிபுணர்களின் ஆலோசனைகளை பற்றி எந்த ஒரு வியாபாரத்திலையும் முதலீட பண்ணுங்க. இல்லைனா முதலீடு அப்படியே நஷ்டத்திலேயே முடிஞ்சிடும். பொருட்களின் தரம் அறிந்து முதலீடு பண்ணுங்க. அதுவும் சிறப்பானதாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். பங்குதாரர்களுடன் சில முரண்பாடுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல நபர்களின் யார்கிட்ட கொடுக்குறோம், வாங்க முடியுமா, அவங்கக்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்க. சுய தொழில் நிமித்தமான விஷயங்களில் உழைப்பு, அரசு சார்ந்த உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மார்ச் மாதம் நீங்கள் வாழ்வில் உயரக்கூடிய ஒரு காலகட்டம்.
சின்ன திரையில் இருந்தால் வெள்ளித்திரைக்கு போவீங்க. சிறு சிறு குறும்படங்கள் போன்றவற்றில் நடித்து கொண்டிருந்தால் சின்ன திரைக்கு சென்று வெள்ளித்திரைக்கு விரைவிலேயே நுழைவீங்க. உங்களுக்கு எதிர்காலம் அமோகமாக இருக்கின்றது. பெரிய நடிகர்களின் தொடர்பு கிடைக்கப் போகின்றது. அவர்கள் மூலம் வாழ்வின் உச்சிக்கே செல்லப் போகின்றீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் புதுமையை ஏற்படுத்துவீங்க. சோர்வின்றி செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் காலதாமதத்தை குறைக்கும். சக கலைஞர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறப்போறீங்க. அரசியல் ரீதியாக உங்களுக்கு நன்மை நடைபெறப் போகின்றது. கட்சி ரீதியாக பதவி உயர்வுகள் உங்களுக்கு வரப்போகின்றது. பல வருடங்களாக அடிமட்ட தொண்டனாக இருந்த உங்களுக்கு கட்சியிலிருந்து புதிய பதவிகள் வந்தவுடன் ஆடாதீர்கள். கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மக்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்வின் உச்சிக்கு அழைத்து செல்லும். புதிய பொறுப்புகளின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். மிக மிக முக்கியமாக விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய விவசாய பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது. தேடி வரும் உதவிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்று வந்தோருக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்ததை செய்யக்கூடிய ஒரு நபர்தான் நீங்கள். உங்களுக்கு விவசாயம் அமோகமாக இருக்க வேண்டுமென்றால் முயற்சிகள், உழைப்புகள், கடின உழைப்பை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வருவாயும் அமோகமாக இருக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. உங்களுக்கு பல வகைகளிலும் அரசு சார்ந்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அதையும் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய விரும்பினாலும் அது இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சிடுங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றையும் தாண்டி பல மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வீக வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாட்டு செய்யுங்க. எல்லாமும் நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான இந்த பலன்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக முக்கியமாக வாய் வார்த்தையை யாரிடமும் விட்டு விடாதீர்கள். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை குடும்பத்தோடு முடித்து விடுங்கள். வெளியில் சொன்னால் வெளியில் இருப்பவர்களே உங்களுடைய குடும்பத்திற்கு யமனாக வரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும். ஆகையால் குடும்ப விஷயங்களை மட்டும் மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. முடிந்த வரையில் நீங்களாகவே உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க பாருங்கள். நீங்களே தான் தீர்க்கணும் உங்களுடைய குடும்ப பிரச்சனையை. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.